இவங்களுக்கு வந்து யாருமே இல்லை இல்லையா? ஆறுதல் சொல்றதுக்கோ, இதுக்கோ இல்லைங்கும்போது, அந்த விஜயனுடைய அந்த அன்பும், பாசமும், நட்பும் இவங்களுக்கு வந்து இருக்க இருக்க அது வந்து ஒரு அட்வான்டேஜா அவங்க எடுத்துட்டு போறாங்க. அது 2 பேருக்குமே லவ் வந்து உருவாகலாம். அது உருவாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படியே இவங்க சொல்றது மாரி இன்னைக்கு சொல்ற மாரி ஸ்டேட்மெண்ட்ல என்ன லவ் பண்ணாரு, நாங்க ரிசார்ட்ல தங்குனோம், ஒரு 7 வருஷமா லிவிங் டுகெதரா இருந்தோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க அப்படின்னா, அது ஒரு விஜயனுடைய அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கூட எல்லாரும் வயசுல பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாங்கிற ஒரு வேர்ட் வேற சொல்றாரு அந்த சில மேட்டர். விஷயங்கள ஒத்துக்கிறாரு. ஆமா, அவங்க மேல ஒத்துக்கிறார். எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. கிரஷ் சகிலா மேடம் வந்து நான் நியூட்ரலான ஒரு பெர்சன். எனக்கு எல்லா பேருமே பொண்ணுங்க மாரி தான், பையன் மாரி தான் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகா குடுக்குறாங்க. எனக்கு நாஞ்சில் விஜய். என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து தாமதமாக ஒரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் தகவல், தன்னுடைய இழப்பு இந்த மாரி இருக்கு, டிப்ரஷன்ல போய் லாக் ஆகுறாங்க அப்படின்னா, மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாஞ்சில் விஜயனுடைய அவரோட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. பட் ஆனா சில உண்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளில வருது. ஆக்சுவலா நாஞ்சில் விஜயனும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து சில விளக்கங்கள்லாம் குடுத்துருக்காங்க. விஜே வைஷுவும் இப்போ அவங்களுக்கு சில விளக்கங்கள்லாம் குடுத்துருக்காங்க, திருநங்கை அவங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஷக்கீலா அவர்கள் என்ன நடந்தது? அவங்க வீட்டுக்கு போயிட்டு இவங்க 2 பேருமே பேசியிருக்காங்க நேத்து அப்படின்ற மாரி சொல்லப்படுது. அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இப்போ தான் ஒண்ணொண்ணா வெளில வந்திருக்கு. நிஜமாவே என்ன பிரச்சனை சார்? என்ன நடந்தது? இப்போ விஜே வைஷு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு சரியா தூக்கம் வரல, நான் ரொம்ப மென்டலி டிஸ்டர்பா இருக்கேன் அப்படிங்கிற மாரி அவங்க ஒரு பக்கம் ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்காங்க. இவங்க நாஞ்சில் விஜயன் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால வெளியிலே போக முடியல, ஏகப்பட்ட ஃபோன் கால் எங்க சொந்தக்காரங்கலாம் கேட்குறாங்க, நாங்க என்ன பண்றது? அப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நாஞ்சில் விஜயன்னு சொல்றது பிரகாரம் பார்த்தோம்னா, அவர் பக்கம் நியாயமா தான் தெரியுது. ஏன்னா அசிங்கப்படுறது, அவமானப்படுறதுங்கிறது வந்து சொந்தக்காரவங்க ஊர்ல பக்கத்துல கேட்கறதுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அவங்க வீடியோவ நான் பார்த்தேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பேசியிருக்கிறத. அதே மாரி விஜே வைஷு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம பார்த்தோம். இப்ப என்னன்னா, அவங்க விஜய் வைஸ் வந்து ஒரு ஒரு தனியா போராடி அந்த திருநங்கை அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்ப இங்க தனிமையில இருக்கும்போது அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கோ, அந்த பண வசதியோ, இந்த பொருளாதாரமோ எதுவுமே சரியா இல்லாத ஒரு சமயத்துல, இந்த நாஞ்சில் விஜயனுடைய ஒரு நட்பு உருவாகியிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு கிட்டத்தட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அதுல ஒரு ஈவென்ட்ல அவங்க மீட் பண்ணி, பேசி எல்லாம் பண்ணும்போது அந்த அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. அப்ப அந்த பேசிக்ல வந்து விஜயன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு திருநங்கையா இருந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு முன்னுக்கான ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கோ, பொருளாதாரத்துக்கோ எந்த வாய்ப்பும் இல்லாதனால, இவரு கொஞ்சம் மனசு இளகி வந்து அவங்களுக்கு வைஷுக்கு வேண்டிய சில உதவிகள்லாம் அவரு பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது இந்த பண உதவியோ, பொருளாதாரத்திலயோ ஒரு அன்பு, ஒரு ஆதரவு, ஒரு நட்பா வந்து டிராவல் பண்றாங்க. அது தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அது ஒரு 5, 6 வருஷமா அவங்களுடைய அந்த நட்பு வந்து ஒரு பாசமா போயிட்டு இருக்கு. இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு வந்து உதவி பண்றது மாரி, ஒரு ஆறுதல் சொல்றது மாரி அந்த ரூட்ல அவரு போறாரு. இவங்களுக்கு வந்து யாருமே இல்லை இல்லையா? ஆறுதல் சொல்றதுக்கோ, இதுக்கோ இல்லைங்கும்போது, அந்த விஜயனுடைய அந்த அன்பும், பாசமும், நட்பும் இவங்களுக்கு வந்து இருக்க இருக்க அது வந்து ஒரு அட்வான்டேஜா அவங்க எடுத்துட்டு போறாங்க. அது 2 பேருக்குமே ஒரு ஒரு தவறு இல்லைங்கிறது மாரி தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு ஆறுதல் சொல்லும்போது அவங்களுடைய அன்பு ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் மேல போகும். லவ்வா மாறிடும். அது அது லவ்வா மாறும், அந்த நட்பு லவ்வா மாறும், பாசம் அதிகமா வரும். எல்லாமே ஒரு பொண்ணு மேலேயோ, பெண் ஆண் மேலேயோ இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும். ஈர்ப்பு வந்துரும். அது வரும், ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ அப்படி வந்து விஜயன் வந்து அவங்க மேலே வந்து ஒரு அஃபெக்ஷனில் அது லவ்வுன்னே நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஆறுதலுக்கு பண்ணுற ஒரு விஷயங்கள். அந்த ஒரு அன்பை காட்டும்போது இவங்களுக்கு எதுவுமே இல்லைங்கும் போது அது வந்து இவங்க அந்த விஜயன் மேலே அளவுக்கு அதிகமான ஒரு ஒரு இம்ப்ரெஷன் ஆகுறாங்க. அப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஒரு லவ் வந்து உருவாகலாம். அது உருவாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்படியே இவங்க சொல்கிறது மாதிரி இன்றைக்கி சொல்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் என்ன லவ் பண்ணார், நாங்கள் ரிசார்ட்டில் தங்கினோம், ஒரு 7 வருஷமாக லிவிங் டுகெதராக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு பொண்ணாக இருந்து இந்த மாதிரி பண்ணியிருந்து ஏமாற்றிட்டு போனாங்கன்னா, அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பட் இவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்களும் சொல்கிறாங்க. அப்போது அவங்க மேலே ஒரு அன்பு காட்டுற ஒரு ஒரு பிரியத்துக்காக இவங்க விட்டு தரதுக்கு மனசு வரல. அது காரணம் கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு ஸ்டேஜ் வருது. அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்ச்சி வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேம் ஆகுறாரு. அப்போ அவருக்கு ஒரு பெண் பார்க்கும் இந்த படலம் ஆரம்பமாகுது. அவருக்கு ஒரு குடும்பம், குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு ஆசை போகுது. இப்போ இவங்கனால குழந்தை பெற்றுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு ரீசன் சொல்கிறாங்க இல்லையா? அது வாய்ப்பு இருந்தால் நாஞ்சில் விஜய் அந்த லவ்வாக இருந்திருந்தா கூட அக்செப்ட் பண்ணுறது வாய்ப்பு இருந்திருக்கும் அதை. பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்படிங்கும்போது அவர் ஒரு குடும்பம் வந்து தேவைப்படுது. அப்போ பெண் பார்க்க போகும்போது அது சினிமா துறை, நாடகத்துறை, டிவி சீரியல்னாலே பொண்ணு தர மாட்டாங்க முதல்ல யாருக்குமே. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது சார். அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கல்யாணம் பண்ணி துடிச்சாங்கன்னா பொண்ணே தர மாட்டாங்க.
அவங்க போராடி டைரக்டராக சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொண்ணு நடிக்க நிறைய இது வரலாறு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நாஞ்சில் விஜயனுக்கும் பெண்ணு தரலை. அப்போது மரியாங்கிற ஒரு ஒரு லேடியை தான் ஒரு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எல்லாமே இந்த பிரியங்கா இவங்க எல்லாமே, அதாவது அந்த விஜய் டிவி குரூப், ஸோ அந்த நண்பர்கள்லாம் சேர்த்து வச்சு விஜய் நல்ல கேரக்டரு அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லி அந்த பெண் வீட்டாருடைய சம்மதத்தை வாங்கி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன வருதுன்னா, அந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, நான் தான் விஜயனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், நான் தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அப்படிங்கிற அவங்க ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதிலே நிறைய முரண்பாடுகள் இருக்குது. பட் இவங்க சொல்கிறது உண்மையா, இவர் விஜயன் சொல்கிறது உண்மையான்னு தெரியல. இப்போ போலீஸ் கமிஷனர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது விசாரணை வரும்போது நம்மளுக்கு என்ன கட்டம் நமக்கு தெரிய வரும். ஆனாலும் விஜயன் தரப்பில் பார்க்கும்போது அவருக்கு ஒரு குடும்பம் வேணும், குழந்தை வேணும், வாரிசுகள் வேணும் அப்படிங்கிற ரூட்டில் அவர் போகிறார். இவங்க வைசூருடைய ரூட்டில் வந்து நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது விஜயனுடைய அந்த அன்பும் நட்பும் கிடைக்கும் போது அதை இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இல்லை. பட்டு விஜயனுடைய அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கூட எல்லாரும் இந்த வயசில் பண்ண வேண்டிய சில விஷயங்கள்லாங்கிற ஒரு வேர்டு வேற சொல்கிறார். அந்த சில விஷயங்களை ஒத்துக்கிறாரு. ஆமாம், அவங்க மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது, க்ரஷ் இருந்தது, அதை இன்டெரக்டாக ஒத்துக்கிறாரு. அதை நானும் மனுஷன்தாங்கிற அளவு சொல்கிறாரு. பட் அதை வந்து 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்களோட இந்த லைஃப் கரியரை அவங்க லைஃப் கடந்திருக்கலாம். பட் அது வந்து அந்த நேரத்துக்கு 2 பேருமே சரியாக இருந்திருக்கு இல்லையா? இப்போ இவர் கல்யாணம் பண்ணிட்டு போய் குழந்தை பேத்து போனதுக்கு அப்புறம் தான் வயசுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிருக்காங்க, அனிமையாக போயிட்டாரு, இனிமேல் வந்து விஜய் நமக்கு கிடைக்க மாட்டாருங்கிற அந்த ஒரு ஒரு மென்டல் டென்ஷனில் தான் வந்து அவங்க இன்றைக்கி போலீஸ் கமிஷனர் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பட்டு இது வந்து நியூட்ரலாக பார்க்க போனோம்னா இது ஒரு அதை 2 சைடுமே பார்க்கும்போது வந்து 2 பேருமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து அது பெரிய விஷயமாக ஆக்கப்படுது. இந்த விஷயத்துக்குள்ளே வந்து இப்போ மாதம்பட்டி ரங்கராஜும் கிறிஸ்டிலா ஜாய் கிறிஸ்டிலாவையும் வந்து இந்த வயசு இழுக்கிறாங்க. இப்போ ஜாய் கிறிஸ்டிலா சொல்ல போய் தான் எனக்கு தைரியம் வந்தது, நான் போகிறேன் அப்படிங்கிற கமிஷனர் விஷயத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜாய் கிறிஸ்டிலாவுடைய அவங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல் இதே மாதிரி தான். அவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணி ஒய்ஃபில் குழந்தையோட வாழ்கிறவங்க, அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு ஒரு விஷயத்த பண்ணும்போது இன்றைக்கி அவர் மேலே மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் தூக்கி வைக்கிறாங்க. அவர் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வர, சென்னை தங்கும்போது ஜாய் கிருஷ்ண வீட்டில் தங்கினார், 2 ஒன்றா இருந்தோங்கிற ரைட். 2 பேர் சமூகத்தில் தான் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி அவருடைய லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கும்போது அதை தேடி தான் போவாங்க. குடும்பம் குழந்தைகள் வந்துட்டால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அது தான் கொடுப்பாங்க. பட் இவங்க செகண்ட் கேட்டகரி தான். அப்போ இதன் மேலே வந்து இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது நீங்கள் அன்றைக்கே சொல்லணும். ஒரு விஷயம் நடக்கும் போதே சார் இது வந்து அப்போயே நீ ஓப்பன் பண்ணிடணும். இல்லை ஒரு 10 பேர்கிட்ட சொல்லி இது சரியா தவறா அப்படிங்கிற மாதிரி போகணும். பட் யாருமே போகலை. அதை அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நாஞ்சில் விஜயனுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது இந்த விஷயத்தை அவங்க ஓப்பன் அப் பண்ணி, இல்லை நாங்கள் 2 பேர் இவ்வளோ நாள் லிவிங் டுகெதரில் இருந்தோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறத அவங்க அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்கன்னா இதை எல்லாருமே கொஞ்சம் உடனே அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார். அதாவது இப்போ நாஞ்சில் வந்து பொண்ணு பார்க்க போகிறாங்க நடக்கிறது வயசுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் மீடியாவில் தானே இருக்காங்க, இல்லை விஜய் தானே அவங்க நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க, அவங்கள ஸ்டேஜில் இருக்காங்க, நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து விட்டுட்டீங்க. விஜயனுக்கு கல்யாணம் நடந்த அதுக்கு பிறகு தான் அவர்களுடைய அந்த மூமெண்ட்டே மாறுது. நம்மளை விட்டுட்டு போயிடுவார், அந்த அன்பு கிடைக்காதுங்கிற ஒரு விஷயந்தான். அது வந்து பழகினும் போது அந்த இருந்த அந்த ஈர்ப்பு, அது ஈர்ப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து கண்டிப்பாக அந்த ஃபீல் கொடுக்க தான் செய்யும். அது நம்ம மறுப்பதற்கே இல்லை. வைஷு அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு அவங்களுடைய ஃபீல்லாம் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடிய நிலைமையில தான் இருக்குது நமக்கும் பாவம். பட் விஜயனுடைய ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்கும்போதும் 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக தெரிய வருது, விஜயனுடைய அந்த ஸ்பீச்லேயும் தெரிய வருது. பட் சூழ்நிலைகள் மாறுது, காலங்கள் மாறும்போது அதை அப்படி தேடி போகிறார். அவருக்கு ஒரு கல்யாணம் குழந்தைன்னு போகுது. பட் இவங்களுடைய தனிமையை வந்து இந்த அளவுக்கு பேச வைக்குது. இதற்கிடையில் வந்து சகிலா மேடமும் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற அளவுக்கு சகிலா மேடத்தையும் இப்போ வந்து உள்ளே இழுக்கிறாங்க இப்போ. பட் சகிலா மேடம் வந்து நான் நியூட்ரலான ஒரு பேசுகிறேன், எனக்கு எல்லா பேருமே பொண்ணுக்கு மாதிரி தான், பையன் மாதிரி தான் அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக கொடுக்குறாங்க. எனக்கு நாஞ்சில் விஜயனையும் தெரியும், வைஷுவும் தெரியும், 2 பேருமே 2 கண்கள் மாதிரி, இப்போ 2 பேருமே எனக்கு தேவை. பட் ஆனால் விஜயனை பொறுத்த மட்டும் அவன் லவ் பண்ணுறான்ற விஷயம் நீ என்னோட காதலோட நான் கேட்டது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போது நீ லவ் பண்ணி விஜயனை லவ் பண்ணுற அப்படின்னா உண்மையில தான் மிஸ்டேக் இருக்குது. பட் அந்த லவ்ங்கிறத எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டு வந்து சகிலா மேடத்துடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது சொல்கிறவங்க. இப்போ இவர்களுடைய அந்த ஒரு அஃபெக்ஷன், அந்த ஒரு லவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம பார்க்கணும்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து புரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஒர்க் அவுட் ஆகுமா, இது வந்து நடைமுறைக்கு சாத்தியமா, இந்த அன்பு நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலுமே அதை வந்து ஃபில்டர் பண்ணணும். இல்லைன்னா யாராவது முக்கியமானவர்கள் நமக்கு வந்து வேண்டியப்பட்டவர்கிட்ட உட்காந்து இப்படி அவர் என்கிட்ட வர்றாரு பேசுகிறாரு, நான் போகிறேன், இது சரியாக வருமா வராதா,
நாளைக்கு என்னுடைய நிலைமை என்னங்கிற அளவுக்கு நீங்கள் டிஸ்கஷனாவது பண்ணியிருக்கணும். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் தனிப்பட்ட ஒரு முறையில் நீங்கள் ட்ராவல் பண்ணிடுறீங்க. வயசு கோளாறுல கண்ணு தெரிந்த விஷயங்கள் வந்து நடந்துருது. இப்போது ஃபேமிலிக்குள்ளே அவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது அங்கே வந்து ஃபேமிலி தான் பார்ப்பாங்க. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் கூட இவங்க ஜாய்கிருஷ்ணல வந்து 7 மாதம் கர்ப்பிணியாக இருக்கேன், குழந்தைக்கு அப்பா வேணும்னு சொல்லும் போது கூட அவர் ஏற்கனவே மேரீடு குழந்தைன்னு போயிட்டார். இப்போ அப்படிங்கும்போது இதுக்குள்ளே ஈடுபாடு வராது. அதான் பெரிய அஃபென்ஸாக வரும் அவருக்கு. பட் இங்கே வந்து நாஞ்சில் விஜயனை பார்த்தீங்கன்னா இவங்க வயசு யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கும்போது அவங்களோட ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற அளவுக்கு அவர் ஒரு முடிவை தேடி போயிட்டார். இப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து தாமதமாக ஒரு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் தகவல் தன்னுடைய இழப்பு இந்த மாதிரி இருக்குன்னு டிப்ரெஷனில் போய் லாக் ஆகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஆரம்பத்திலே இதை வந்து ஒரு முடிவு பண்ணி நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் பண்ணாமல் விட்டு தான் மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயம் தெரிகிறேன். இதற்கு மேற்கொண்டு இதை பார்க்குறவங்களோ நிறைய பேர் சோசியல் மீடியா பார்க்குற மற்றவர்களோ வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோமா, இது சரியா தவறா அப்படின்னு முக்கியமான வேண்டியப்பட்ட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களே டிஸ்கஷன் பண்ணணும், பண்ணி இது ஸ்டடியாக வருமா டிசைட் பண்ணணும். இல்லாமல் நாளைக்கு கண்டிப்பாக சரியாக வரலைங்கும் போது அவங்க லைஃப்பை தேடி போக தான் போவாங்க. அப்போ நம்ம போய் உட்காந்துட்டு அழுதுகிட்டு வச்சுக்கிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் அது இதுன்னு ஒருத்தர் மேலே வந்து குறை சொல்லி அவருடைய ஃபேமை டிஃபால்ட் பண்ணுறதுன்றது வந்து சரியாக வராதுன்னு எனக்கு தோணுது சார். இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு சைட்லலாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் கன்னியாகுமரிலாம் இருக்காங்க, அவங்கள கேட்குறாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் இவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதை பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கு. அதாவது சொன்னாங்களே வீடியோவிலே பேசும்போது கூட நான் வந்து கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே அவங்களோட லைஃப் உங்களை பற்றி எனக்கு குணம் தெரியும், நீ ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர் அப்படின்ற விஷயத்தை அவங்க கன்வே பண்ணுறாங்க. விஜயனுடைய அந்த ஸ்பீச்சு பார்க்கும்போது வந்து ஒரு சைடு நியாயமாக தான் தெரியுது. ஆனால் ஒரு விஷயத்தையும் ஒத்துக்கிறாரு, நாங்கள் வந்து அந்த இதில் ஒன்றா அதை பழகணும், நட்பாக தான் பழகணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்கிறாரு. இந்த லவ்வுக்குள்ளே நான் போகலைன்னு சொல்லிட்டார் அவர். ஒரு க்ரஷ்ஷில் இருந்திருக்காரு, அவ்வளோதான். ஸோ இந்த க்ரஷ் இருந்து 2 பேருக்குமே இருந்திருக்கு, அதை மறுப்பதற்கு இல்லை. 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் தெரியுது. இப்போ இவங்க என்ன சொல்லலாம்னா, வைஷு என்ன சொல்லணும்னா, முன்னாடி இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணார், ஒரு அன்புன பாசத்தை காட்டினார், நீ அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, ஏன்னா நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதையும் சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க இல்லையா. அந்த மனசோட விஜயனை வாழ்த்திட்டு இப்போ பொண்டாட்டி போய் நல்லா இருடான்னு சொல்லிட்டு விட்டுட்டு இவங்க வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடலாம். இப்போ இவங்களுக்கு லைஃப் என்ன இருக்குது, ஏன்னா இவங்க வந்து விஜய் இருக்காங்க, நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு ஃபேம் இருக்குது, வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியாக அவங்க வந்து வரலாம். பட் இருந்தாலும் இந்த மனசு வலிங்கிற ஒரு விஷயத்தில் பேசுகிறாங்க, அதை நம்ம பார்க்க வேண்டியதும் இருக்குது. பார்க்கல என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம குக் வித் கோமாளியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. அதுக்கு காரணம் இவருடைய பர்சனல் ப்ராப்ளமும் இதில் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாரு. ஜாய் கிறிஸ்டல்டாவுடைய இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கம்பெனியை பாதிச்சிருக்கு, என் பேக்ரவுண்டை பாதிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதே தான் நாஞ்சில் விஜயனும் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிட்டீங்க, இப்போ அடுத்தது நாங்கள் என்ன பண்ணுறது, இது என்னுடைய ப்ரொஃபஷனல்லே ஃபேமிலியை பாதிக்குமேன்றாருல்ல சார். அது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கூட யோசிக்கணும் இல்லையா. மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபேம் இருக்குது, சொசைட்டியில் எவ்வளோ பெரிய ஆள், பல கோடிகளுக்கு அதிபதி, ஒரு மிகப்பெரிய வீட்டு கல்யாணம் அப்படின்னா அவர் தானே கூப்பிட்றாங்க. சமையலுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இல்லையா. அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகி பசங்களாம் இருக்காங்க, அழகான ஒய்ஃபு, அட்வொகேட்டு, இல்லை ராயல் ஃபேமிலி, அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணாமல் அந்த பொண்ணு வந்து நீங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஜாய் கிருஷ்ணன் கொடுக்க மாட்டாங்க. இப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் தெரியும். பட் இதற்கு மேலே அவங்க சொல்கிறதுனா நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க, தொடர்பில் இல்லை. குக் வித் குமாலிக்கு போனால் அடிச்சு அனுப்பிச்சாங்க, இந்த காது ஜவ்வு பிஞ்சு போச்சு, கண்ணு கூட சரியாக தெரிலன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேறு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த விஷயத்த சொல்ல வர்றாங்க. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன தேவை, எதனால் நீங்கள் சரி இருந்த வரைக்கும் இருந்தப்பா நான் விலையை போகிறேன், உனக்கு என்ன வேணும் என்ன தேவை, நீங்கள் 4 செவத்துக்குள்ளே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா. இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வராமல் நீங்கள் டோட்டல் அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது தான் எல்லாமே வருது. அதனால் அவருடைய கம்பெனி ஸ்பாயில் ஆகுது போகுதுன்னா வரதான் செய்யும். அது மாதிரி தான் விஜயன்னு இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னால தன்னுடைய ஒய்ஃப் ஃபேமிலி சரி கேள்வி கேட்குறாங்க. எனக்கு மாமியார் வந்து அம்மா மாதிரி, சொசைட்டியில் பெரிய ஆட்கள் அவங்க, ஸோ நாகர்கோவிலை சேர்ந்தவர் எல்லாமே. அப்படிங்கும்போது அசிங்கமாக இருக்குது, குடும்பம் வெளி நடத்த பொண்ணு இல்லை, ஸோ டிவி இதுலேயும் போக முடியல எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவருடைய விஷயத்த சொல்கிறார். பட் அது வந்து நியாயம்தான், பட் ஒரு அசிங்கம் தான் இது. பட் ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை கொடுத்தாருன்ற ஒரு விஷயம் தெரியல, நம்பிக்கை கொடுக்கலைங்கிறாரு. அவங்க வயசு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை இதோட விட்டுட்டு அவங்க லைஃப்பை பார்க்கட்டும், நம்ம லைஃப்பை பார்க்கணும்னு சொல்லி இவங்க நாஞ்சில் விஜயனுக்கு முன்னாடி இன்னும் வந்து உயராக வாழ்ந்து காமிக்கணும் வயசு அவர்கள் அப்படிங்கிறத சொல்ல நான் நினைக்கிறேன்.
பட் ஆனால் அவங்களுடைய வயிற்று வலி வந்தவனுக்கு தான் வலி தெரியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த வலி வந்தவர்களுக்கு தெரியும். பட் இது எந்த அளவுக்கு போகுதுங்கிறது தெரியல. போலீஸ் கமிஷனில் கொடுத்துருக்காங்க. அவருடைய விசாரணை வரும்போது நாஞ்சில் விஜயன் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. சரிங்க சார். இது ஒரு பக்கம் 2 பேர் பிரச்சனை போயிருக்கு. ஆனால் ஷக்கீலா மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் கூட இவங்க 2 பேருமே எனக்கு தெரியும். முந்தா நேத்து கூட வந்தேன். அப்போது அவங்களுக்கு நிறைய ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஃபோனில் நிறைய பேர் லேடிஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க வைஷு கிட்ட. இவங்கெல்லாம் பேசி இந்த தூண்டுதல் பேரில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் இவங்க வெளில வந்து பேசுகிறாங்க. பட் ஆனால் வைஷு அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவள் வந்து டிப்ரெஷனில் இருக்கா. அவளுக்கு சாஞ்சிக்கிறதுன்னு ஒரு தோல் கொடுக்கல. நான் வந்து அவ பக்கம் பேசுகிறதா இல்லை வந்து நாஞ்சில் விஜயன் என்னுடைய பையன் குழந்தையோட வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு பக்கம் நம்மளுக்கு அவங்கள ஒரு ஆள் தூண்டி விடுறாங்களோ. இல்லை தூண்டி விடுதல் என்ன சார், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்போது தனிமைப்படுத்தப்பட்டு போயிடுச்சு, இப்போது டிப்ரெஷனில் மாத்திரை சாப்பிட்ருக்கேன், சாப்பிட முடியல, தூக்கம் வரலன்னு சொல்லி வயசுடைய ஸ்டேட்மெண்ட். அப்போ கூட இருக்கிற நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ அது இத்தனை நாள் விஜயன் இருக்கும்போது நல்லா இருந்தில்ல, நீயே விஜயன் போனதுக்கப்புறம் தானே உனக்கு இந்த ப்ராப்ளம், இப்போ விஜயன் நீ ஏதாவது பேசு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்லலாம். இது தூண்டுதல் நம்ம எடுத்துக்க முடியாது. பட் அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக சில விஷயங்களை சொல்ல வரலாம் அவங்க. அது வந்து இவங்க ஆமாம் இப்படி இருக்குல்ல, சரி பேசுவோம் விஜயன்ட்ட பேசுவோன்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. விஜயன் கட் பண்ணுறாரு. கம்யூனிகேஷனு கிடையாது. இப்போ வைஷுக்கும் நாஞ்சில் விஜயனுக்கும் அந்த கம்யூனிகேஷன் கிடையாது. அப்படிங்கும் போது இவங்க மேற்கொண்டு இப்போ விஜயன் மேல் கிடைக்கவே மாட்டாரா நமக்கு அப்படிங்கும் போது தான் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணோடையே இருக்கட்டும், குழந்தையோடையே வாழட்டும், ஸோ என்னையும் அப்பப்போ பார்த்துக்கிட்டோன்னு சொல்கிறாங்க. பட் அது நடைமுறைக்கு சாத்தியம் கிடையாது. அது சரியாக வராது. அது தவறுதல் அது. பட் உன் தியாகம் பண்ணணும். உண்மையாக வந்து வைஷுவல் நாஞ்சில் விஜயனை லவ் பண்ணியிருந்தாங்க அப்படி இருந்தால் லவ்வை தியாகம் பண்ணி தான் ஆகணும். இவங்க அவர் லவ் பண்ணலைங்கிறார். பட் அந்த தியாகம் பண்ணி தான் ஆகணும். நீ எங்கே இருந்தால் நல்லா இருறான்னு சொல்லி எத்தனையோ லவ் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் ஆகிறது கிடையாது. ஏதோ யாரோ எங்கெங்கேயோ போகிறாங்க செய்கிறாங்க, நல்லா இருந்தால் போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி தான் வயசு முடிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நான். பட் தெரியல. பட் அவங்களுடைய நண்பர்கள் தூண்டுதல் பேரில் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண தான் செய்வாங்க. பட் அந்த வழி அவங்களுக்கு தானே இருக்கும். இப்போ கேட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறதா இப்போ வீடியோவை விட்றாங்க. அதற்கு மறுப்பு தெரிச்சு அவர் வீடியோ ஃபேமிலியோட ஒய்ஃப் யாருக்குன்னு தெரியாமல் இருக்கு, நிறைய பேர் தெரியாமல் இருக்கு மரியா அவர்களில். இன்னைக்கு வீடியோ ஒய்ஃபோட ஒரு வீடியோ விட்டு நான் இந்த மாதிரி இருக்கேன், நான் உனக்கு என்ன தேவை என்னங்கிறதோட பண்ணுவோம், இப்போ உன்னை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்படிங்கிறதான் சொல்கிறார். குடும்பம் நடத்த முடியாதுல்ல ஒரு நாளில். ஸோ அவருடைய எத்தையும் நம்ம பார்த்தாகணும். அதனால் இதை வந்து மக்கள் பார்வைக்கே நம்ம விட்டுருவோம், என்ன டிசிஷன் எடுக்கிறத அவருடைய பார்வைக்கே நம்ம விட்டுருவோம். பட் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து எல்லா பேரும் யோசித்து ஒரு முடிவு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே சார். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து யார் பக்கம் நியாயம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்டே விட்டோம். அவங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டோம் யார் பக்கம் சரி நியாயம். ஏன்னா எல்லார் பக்கமும் சொல்லியாச்சு. எஸ். நன்றி சார். நன்றி.